திமுக கூட்டணிக்கு செல்கிறதா? தேமுதிக குழப்பத்தில் பிரேமலதா. தமிழக சட்டசபைக்கு ஏப்ரலில் தேர்தல் வர இருக்கிறது. இதையொட்டி இப்பொழுதே திமுகவும் அதிமுகவும் தங்களுக்கு சாதகமாக கூட்டணியை வலுப்படுத்த முயற்சித்து வருகின்றன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே உள்ளன. இதில் தொகுதி பங்கீடு மட்டும்தான் பேசப்பட்டு முடிவு செய்யப்பட வேண்டியுள்ளது. ஆட்சியில் பங்கு என்ற கோஷம் எழுந்தாலும் இறுதி முடிவு திமுகவின் கைகளில்தான் உள்ளது. மறுபுறம் அதிமுக கூட்டணியில் பாஜக, தமாக, ஐஜேகே போன்ற கட்சிகள் இடம் பிடித்துள்ளன. மேலும் அன்புமணி தரப்பு பாமகவும் கூட்டணிக்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விரைவில் அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த காலத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக மட்டும் இன்னும் தங்களின் நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருந்து வருகிறது. கூட்டணி தொடர்பான முடிவை ஜனவரி 9 நடைபெறும் மாநில மாநாட்டில் அறிவிப்போம் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்தும் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை சரியாக நடைபெறாததால்தான் முடிவு தாமதமாகி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கடைசி நேரத்தில் அதிக தொகுதிகள் பெறும் நோக்கத்துடன் தேமுதிக 3 முக்கிய கட்சிகளான திமுக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடன் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. எந்த கட்சி அதிக சீட்டுகளை வழங்குகிறதோ அதனுடன் சேர்ந்தே தேமுதிக கூட்டணி செல்லும் என்ற கருத்தும் நிலவுகிறது. ஜனவரி 9 நடைபெறும் மாநில மாநாட்டில் இது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும். திமுகவுடனா அதிமுகவுடனா யாருடன் கூட்டணி வைப்பது என்ற குழப்பத்தில் இருக்கிறாராம் பிரேமலதா விஜயகாந்த். இரு கட்சிகளும் தேமுதிகவை பெரிய அளவில் கண்டு கொள்ளாததுதான் ஒரு காரணமாக இருக்கிறது என்கிறார்கள் தமிழக அரசியல் பார்வையாளர்கள். அதே நேரம் திமுக பக்கம் சாய வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேமுதிக தரப்பில் இரட்டை இலக்கங்களில் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கட்சியின் செல்வாக்கை நிரூபிக்கவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் அதிக இடங்களை பெறுவதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதியாக உள்ளதாக தெரிகிறது. ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சி அதிமுக என 2 தரப்பிடமும் கூட்டணி குறித்து பிரேமலதா பேசி வருவதாகவும் யார் ராஜ்யசபா சீட் கொடுக்கிறார்களோ அவர்களுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற முடிவில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.